மக்கள் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் ரூஹி. இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். 1985ல மருத்துவ உதவிக்காக எம்ஜிஆர் அமெரிக்கா சென்றப்போ கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி சர்வ அதிகாரமிக்க ஒரு நபரா இருந்தவர் தான் ஆர்.எம். வீரப்பன். அப்போலாம் ஜெயலலிதாக்கும் ஆர்.எம். வீரப்பன்னாலுமே 2 பேருக்குமே சுத்தமா ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துலலாம் 2 விதமான கட்சி வேறுபாடுகள் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு வந்து ஆர்.எம். வீரப்பனோட சப்போர்ட்டர்ஸ், இன்னொன்னு ஜெயலலிதாவோட சப்போர்ட்டர்ஸ். அந்த சமயத்துல சேலத்துல ஜெயலலிதா பேரவை அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினாரு ஒரு இளைஞர். அந்த இளைஞர் தான் எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர் உயிரோட இருந்தப்பவே ஜெயலலிதா ஆதரவாளர்கள்னு ஒரு பக்கம், ஜெயலலிதா எதிர்ப்பாளர்கள்னு ஒரு பக்கம். அந்த காலத்துலலாம் அதிமுக அப்படின்னாலே எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த காலத்துல இந்த வால் போஸ்டர் அதெல்லாம் ஒட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் எம்ஜிஆரோட ஃபேஸை தவிர வேற யாரோட முகங்களுமே இருக்காதான். எடப்பாடி பழனிசாமி அவரை ஜெயலலிதாவோட விசுவாசியா காட்டி கொண்டதுனாலே எல்லாரோடைய கவனத்துக்குமே அவர் ஈர்க்கப்பட்டார். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமும் சரி, எம்பி ஆகி டெல்லி போனதுக்கு அப்புறமும் சரி, அமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, எப்பவுமே தன்னை ஒரு ஜெயலலிதா விசுவாசியாவே காட்டிட்டு இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா கட்சியில இருந்து ஒதுக்கப்பட்ட போதே ஜெயலலிதாவோட விசுவாசியா தான் காட்டப்பட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. 1986ல ஊராட்சி மன்ற தேர்தல்ல ஊராட்சி ஒன்றிய தலைவரா போட்டியிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பட் ஆனா அந்த தேர்தலுமே இவர் தோல்வியை தான் சந்திச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா எம்ஜிஆரோட எதிர்ப்பாகவே இவர் பார்க்கப்பட்டிருக்காரு. ஜெயலலிதா அணியில சேவல் சின்னத்துல போட்டியிட்ட பழனிசாமி அது வரைக்குமே கே பழனிசாமியா இருந்தவர் எடப்பாடி கே பழனிசாமியா உருவெடுத்தாரு. எம்எல்ஏ பதவியை ரொம்ப சிறப்பா பணிபுரிஞ்சதுனால அடுத்த ஜெயலலிதா கட்சியிலுமே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. 1991ல இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்ட பழனிசாமி வெற்றி பெற்று சட்டமன்றம் சென்றார். அதுக்கப்புறம் அவருக்கு கட்சியில மாவட்ட பொறுப்புகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அதிமுக மற்றும் கொங்கு மண்டலத்துல ரொம்ப பிரபலமானாரு எடப்பாடி பழனிசாமி. 2 முறை வெற்றி பெற்ற இவர் 1996ல தான் தனது தேர்தல் தோல்வியை முதல்ல சந்திச்சிருக்காரு. அதே சமயத்துல பர்கூர் அப்படின்ற தொகுதியில ஜெயலலிதாவே தோத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமும் தனது இருப்பை பதிவு செஞ்சுட்டே இருந்திருக்காரு ஜெயலலிதா கிட்ட பழனிசாமி. அதன் விளைவா 1998ல மக்களவை தேர்தல் திருச்செங்கோடு சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமியை நிக்க வச்சாங்க ஜெயலலிதா. இதன் முடிவும் இதுக்கப்புறம் தேர்தல்ல அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படின்றதும் அவரோட வாழ்க்கையில இருக்கிற முக்கியமான சில சுவாரஸ்யமான உண்மைகளை அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியோட வாழ்க்கை முறையில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க.